நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். என்னோட ரொம்ப நாள் கனவு என்ன அப்படின்னா, ஒரு ரெக்கார்டட் கோர்ஸ் லான்ச் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஒன்றுனா ஒரு கோர்ஸ் கிடையாது, ஒரு டாப்பிக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு கோர்ஸ் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. இதுக்காகவே நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு வெப்சைட்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே இதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் யூஸே பண்ணலை. 5 வருஷம் முன்னாடி வெப்சைட்லாம் வாங்கி வச்சுட்டேன், பட் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போதான் அதுக்கான காலம் கணிஞ்சு இப்போதான் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் போன வாரம் பண்ண அந்த ஆன்லைன் கோர்ஸ் 60 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அந்த கோர்ஸோட அந்த கண்டென்ட்டை கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்றது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம லைவ்ல பேசும்போது நிறைய வார்த்தைகள் பேசுவோம், நிறைய விஷயங்கள் பேசுவோம், நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு விஷயம் எஃபெக்ட் ஏதாவது கொடுக்குற அப்படின்னா சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கும், அந்த ப்ராசஸிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆன்லைனில் வேறு யாராவது டவுட் கேட்பாங்க, அன்வான்டாக தான் போகும், நிறைய இதெல்லாம் போகும். அதெல்லாம் ரொம்ப நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இப்போ ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸோட டோட்டல் கண்டென்ட் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours ஒரு கோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோர்ஸோட டோட்டல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 1/2 hour தான் இருக்கும். அந்த 1/2 hour கண்டென்ட்டை இவங்க பேசுகிறதால 3 மணி நேரம் அப்படி இழுத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் சின்னதாக கிறிஸ்பாக கிளியராக ஒரு டாபிக் தனித்தனியாக வீடியோ பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. அந்த மாதிரி இந்த கோர்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த கோர்ஸ் நான் லான்ச்சும் பண்ணிட்டேன். நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. வாங்கினவங்களுக்கும் அந்த கோர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே போய் லாகின் பண்ணி பார்க்குறதுன்னு தெரியல. அதை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் புதுசாக வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்குறது அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலி டோட்டலி 2 கண்டென்ட். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த கோர்ஸை எப்படி வாங்குறது, எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் இந்த கோர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதோட இன்னொரு பஞ்சாயத்து ஒன்று இருக்குது. ஒரு சில கிரிட்டிசிசமே எனக்கு வந்துச்சு, இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அதெல்லாம் சில பேர் சொன்னாங்க. அதாவது இந்த கோர்ஸோட வேல்யூ தெரியாதவங்க சில விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரியும், அதே மாதிரி இந்த கோர்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன், இந்த என்ன இருக்குன்றத முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றவங்கள மாதிரி சும்மா ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், அப்புறம் இன்னொன்று என்னது அது ஏஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லி பெருசாக பிராண்ட் பண்ணி உள்ள ஒன்றுமே இல்லாமல் ஏமாத்துறதெல்லாம் கிடையாது. இந்த கோர்ஸோட வேல்யூ இது அனுபவப்பட்டவங்களாம் தெரியும், இது எவ்வளோ சூப்பரான ஒரு கண்டென்ட் அப்படின்றது. இந்த கண்டென்ட் என்னன்றது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரீசெண்டாக கூட மதுரையில் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன். கிளாஸோட டாப்பிக்கே ஏஐ வீடியோ எடிட்டிங். அப்புறமா அந்த போஸ்டர் கூட காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில். பட் ஒரு 40 ஸ்லைடை போட்டு சும்மா நான் அங்கே போய் படம் எடுத்தேன், இங்கே போய் படம் எடுத்தேன் சொல்லி கடைசி வரைக்கும் அதை தான் உருட்டிட்டு இருந்தாலே தவிர அந்த வீடியோ பக்கமே போகல. அதுவும் ஏஐ வீடியோ எடிட்டிங் போகல. இதோட கொடுமை என்னன்னா, ஏஐ வீடியோ எடிட்டிங்னு போட்டுட்டு ஏஐ யூஸ் பண்ணுறது தப்பு ப்ரோன்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஏஐ வீடியோ எடிட்டிங் டாபிக் வச்சிங்க. இந்த மாதிரிலாம் கொடுமை நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதையும் மீறி உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு கண்டென்ட் கொடுக்கணும், உங்களுக்கு தேவையான ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கிட்டு நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் எவ்வளோலாம் தப்பு பண்ணிடுவோம், அந்த தப்பெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி கிளியராக கிறிஸ்பாக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு விஷயத்தை கொண்டு உங்களுக்கு சேர்த்துருக்கிறேன். அதுதான் இந்த கோர்ஸ். இந்த கோர்ஸ் நீங்கள் எப்படி பை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் நீங்கள் உள்ளே போகணும்னு அவசியமே இல்லை. அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோட யூடியூப் சேனலில், டெலிகிராம் சேனலில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த வீடியோக்கான கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்கை நான் கொடுக்குறேன். அப்படி நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி தான் போகணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட்டில் நிறைய கோர்ஸ் நான் ரன் பண்ணுவேன். இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணணும், நீங்கள் கிரியேட் பண்ணணும், லாகின் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வெப்சைட் போயிடுங்க. வெப்சைட்டில் அதாவது கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படி கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு கூகுளில் போயிட்டு tenralbarathi.in போட்டிங்கன்னா போதும். tenralbarathi.com வேற வெப்சைட்டு. tenralbarathi.in tenralbarathi BARTHI. சில பேர் BHARI போடுறீங்க, BARTHI போட்டுட்டு .in போட்டிங்கன்னா போதும். போட்டுட்டு என்ட்ரு கொடுங்க. டேரெக்டாக ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். இதுதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோடனே இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எல்லா சைட்டுக்குள்ளே உள்ளே போகும்போதும் நீங்கள் ஒரு மெயில் ஐடி ஒரு யூசர் ஐடி ஒரு பாஸ்வேர்டு வேணும் இல்லையா, அதே மாதிரி தான் அது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலனாலும் இதில் போய் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம், அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த லாகினை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா லாகின் வித் கூகுள் ஆர் வித் ஓடிபி அப்படின்னு வரும். ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், கீழே சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சைன் அப் கொடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எந்த மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த மெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா, நான் முன்னாடி கோர்ஸோட லிங்க்ல நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் லாகின் பண்ணாமலே இது மாதிரி இந்த மேலே பார்த்தீங்கன்னா அபவுட்னு இருக்கும், அடுத்தது கோர்ஸ்னு இருக்கும். இந்த கோர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட சைட்டில் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது காமிக்கும். இந்த கோர்ஸில் இப்போ நான் ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த கோர்ஸ் தான் நான் சொன்ன ரெக்கார்டட் செஷன். இந்த ரெக்கார்டட் செஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள்.
இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும். இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. இதில் என்னென்ன மாடியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 மாடியில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 57 மினிட்ஸ், அதாவது 1 hour கண்டென்ட் உள்ளே இருக்குது. அது வந்து கண்டினியூவாக ஒரே வீடியோ அப்படிலாம் கிடையாது, ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறேன். 14 வீடியோ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஒன்று இருக்கும், அடுத்தது வந்து அபவுட் த ஆத்தர், அபவுட் த கோர்ஸ், பர்பஸ் ஆஃப் திஸ் கோர்ஸ், மாஸ்டர் ப்ராம்ப்ட். அந்த ப்ராம்ப்டை நீங்கள் இங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்கிட்ட கேட்கணும் அப்படிலாம் இல்லை, இங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து அந்த ப்ராம்ப்டை பற்றி, அந்த ப்ராம்ப்ட் என்னென்னலாம் ஒர்க் பண்ணும், எதெல்லாம் ஒர்க் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த 3 செஷன் வந்து ப்ராக்டிக்கல் செஷன், அதாவது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும், அதில் சில விஷயங்கள்லாம் வந்து மாடிஃபை பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அதாவது இது வந்து ஒரு சும்மா ப்ராம்ப்டை காப்பி பண்ணி போட்டு எனக்கு வந்து இப்படி ஒரு எஃபெக்ட் கூட, அப்படி ஒரு எஃபெக்ட் கூட, அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. இது ஒரு ஒர்க் ஃப்ளோ. ஆக்சுவலி இது வந்து நான் ரொம்ப மெனக்கிட்டு எதெல்லாம் தப்பாக வருது எல்லாத்தையும் எப்படிலாம் மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ட்ரையல் அண்ட் எரர்லாம் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராம்ப்ட் சும்மா ஏஐல ப்ராம்ப்ட் போட்டால் வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம ஃபோட்டோஷாப் மூலமாக மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது நிறைய விஷயங்களை உங்களுக்கு இந்த கோர்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த 3 செஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த 3 செஷன் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கும் அந்த 3 செஷன் மட்டும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் அவ்வளோதான் அந்த டோட்டல் கோர்ஸு. டோட்டலாக வந்து இவ்வளோ தான், இதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எல்லாமே இதில் இருக்கும். இந்த கோர்ஸ் வந்து லைஃப் டைம், நீங்கள் ஒரு டைம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் உங்களுக்கு அந்த கோர்ஸ் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் உள்ள லாகின் பண்ணி உள்ளே போய் பார்த்துக்கலாம். சரியா? இப்போ இந்த பை நவுன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த பை நவ் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் பேஜ் போயிடும். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நான் 699 போட்டிருக்கேன் இல்லைங்களா, இப்போ வெல்கம் ஆஃபர் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 30% ஆஃபர் கொடுத்துருக்கேன், 200 rupees ஆஃபர் கொடுத்துருக்கேன். இப்போ பை நவ் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி உங்களுக்கு அந்த கூப்பன் வந்து எனேபிள் ஆயிரும். கண்டினியூ கொடுங்க, கண்டினியூ கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் பேஜ் போயிடும். 200 மைனஸ் ஆகிட்டு மீதி 499 கட்டுற மாதிரி இருக்கும். ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்த உடனே வந்து உங்களோட மெயில் ஐடி கொடுக்க சொல்லும், அது மொபைல் நம்பர், நேமு இதெல்லாம் கொடுக்க சொல்லும். கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணணும் அகைன். சரியா? இதில் மேலே லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த லாகின் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன மெயில் ஐடியில் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணணும். அந்த மெயில் ஐடி போட்டு அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லை லாகின் வித் கூகுள் வச்சு நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண மெயில் ஐடியில் உள்ளே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது காமிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, லாகின் பண்ணி உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க, நான் லாகின் பண்ணியிருக்கேன், லாகின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கோர்ஸ் என்ன, ஆக்டிவ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸில் இங்கே காமிக்கும். இப்போ நான் வந்து போர்ட்ரேட் பேக்ரவுண்ட் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா இங்கே எனக்கு காமிக்கும். அது எனக்கு இப்போ பர்ச்சேஸ் பண்ணலை, அவர் ஆல்ரெடி ஆல்பம் கிளாஸில் இருந்திருக்கிறாரு, அது மட்டும் தான் காமிக்குது. இது விஜயனனோட அக்கௌண்ட் இது. இல்லை நீங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே நீங்கள் பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா இங்கே வந்து பிளாங்காக இருக்கும், எதுவுமே காமிக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லையா? எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, விசிட் ஸ்டோர்னு. இந்த விசிட் ஸ்டோரை கிளிக் பண்ணுங்க. விசிட் ஸ்டோரை கிளிக் பண்ண உடனே மறுபடியும் பழைய மாதிரி நம்மளோட அந்த டேஷ்போர்ட் எல்லாம் காமிக்கும், இதில் நம்மளோட கோர்ஸ் எல்லாம் காமிக்கும். இதில் வந்து இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பம் கிளாஸ் அவர் வந்து உள்ள ஜாயின் பண்ணியிருக்கிறாரு, இது வந்து அவர்கிட்ட இருக்கு. ஆனால் வந்து இந்த கோர்ஸ் அவர் பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ இந்த கோர்ஸ் அவர் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணார் அப்படின்னா அகைன் வந்து பேமெண்ட் பேஜ் போகும். மறுபடியும் பேமெண்ட் பண்ணிட்டார் அப்படின்னா அவரோட அந்த இதில் வந்து இது ஆட் ஆயிரும். எங்கே அப்படின்னா இந்த மை டேஷ்போர்டு இருக்குல்ல, இந்த மை டேஷ்போர்டை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. இதில் வந்து ஆக்டிவ் கோர்ஸ் என்ன ஏதுன்றதுல இதில் வந்துடும். நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். இதுலேயே உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி இருக்கும். கம்யூனிட்டிக்கு போனீங்கன்னா வந்து நீங்கள் அந்த கோர்ஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட் ஏதாவது இருக்குது, ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்கணும், ஏதாவது நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நானே ஃபியூச்சர் எல்லாத்தையும் சரி பண்ணி திரும்ப நான் வந்து உள்ள உங்களுக்கு கோர்ஸாக அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ வந்து நீங்கள் இப்போ இதை பை பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உடனே லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு அந்த கோர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன், நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்படி தான் நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ண மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணி உள்ளே போங்க. மை டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள், ஆக்டிவ் கோர்ஸ் என்னன்னு பாருங்கள். அந்த ஆக்டிவ் கோர்ஸில் உங்களோட கோர்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ஃபுல்லாகவே விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த கோர்ஸில் அப்படி என்ன இருக்குது. நான் ப்ரீவியஸ்லி நிறைய சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு கமெண்ட் கூட எனக்கு வந்துச்சு, இது வந்து ஆன்லைனில் கிடைக்கிற ப்ராம்ப்டே போட்டு இப்படிலாம் வந்துருமே அப்படி இப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நான் சொன்ன அந்த சில பஞ்சாயத்துகள், இந்த ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ஏஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் எனக்கு அது புரியல. சரி, ஓகே, உருட்டுறோம்.
நம்ம முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சதை அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கோர்ஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தெரியும் இதோட வேல்யூ என்ன, இது எந்த அளவுக்கு இதில் எஃபோர்ட் இருக்குது, எவ்வளோ தூரம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் இது இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இதுக்கு பின்னாடி எவ்வளோ மெனக்கட்டும், எவ்வளோ ஒர்க் பண்ணோம், எவ்வளோ விஷயம் இதில் வந்து எஃபோர்ட் போட்டிருக்கோம் அப்படின்றது உங்களோட அவுட்புட்டில் பார்க்கும்போது தான் தெரியும். ஓகே, நானே ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், லாகின் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வாட் எவர் இட் இஸ், அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் ஜென்யூனா உங்களோட கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு, வா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா எங்களோட கோர்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இதை பற்றி நீங்கள் கருத்துக்கள் சொல்லுங்க, பார்க்கலாம். ரொம்ப நன்றி. என்ன நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. வேற யாராவது கோர்ஸ் வந்து வாங்குற மாதிரி இடையில இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். Until then, bye from தென்றல் பாரதி. Thank you so much.